4 முனை போட்டி நாற்காலி யாருக்கு என்கிற தலைப்பில் நான் உடன்படவில்லை என்று மரியாதைக்குரிய அண்ணன் கல்யாணசுவரன் சொன்னாங்க. நானும் அந்த தலைப்பில் உடன்படலை. காரணம் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக வந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஒரு கோட்பாடு ஏற்கனவே இருந்தது. இப்போ ஒரு கோட்பாடு இருக்கு, திராவிடம்ங்கிற கோட்பாடு இருக்குது. அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தின் அடிப்படையில் திமுகவுக்கு திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடு இருக்கு. அதிமுகவும் திராவிட கட்சியுடைய குழந்தை என்று கடந்த மாதம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள். ரெண்டுமே திராவிட கட்சி. இந்த ரெண்டுக்கும் மாற்றாக 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டிருக்கிறது திராவிடம். திராவிடம் என்கிற சொல்லாடலே தமிழ் சொல் கிடையாது. திராவிடம் என்கிற தமிழுக்கு தேவையும் கிடையாது. நான் தமிழன், நான் என் தாய்மொழி தமிழ் மொழி, அதனால் நான் தமிழன். இங்கே வாழ்கிற மக்கள் தமிழர்கள். என்னுடைய நிலம், என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய மொழியை காப்பாற்ற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்று திராவிடத்துக்கு மாற்றாக ஒரு தத்துவத்தை முன்னிறுத்துறோம். இப்போ திராவிட கட்சி ஒரு பக்கம்னா அதுக்கு மாற்றாக இருக்கிற தத்துவம் தான் ஒரு முனையா இருக்கணும். அது ஒரு முனை, இது ஒரு முனை. அப்ப இருமுனை தான் போட்டி. இந்த இருமுனைக்கு மத்தியில ஒன்று திராவிடத்தின் பக்கம் நிக்கணும், இல்ல தமிழ் தேசியத்தின் பக்கம் நிக்கணும். ரெண்டு பக்கம் நிக்க மாட்டேன், நடுவுல தான் நிப்பேன்னு சொல்லி உத்தமபாளையத்திலிருந்து ஏறி வந்திருக்காரு நம்ம அண்ணன் முஸ்தபா.